வணக்கம் நண்பர்களே, ஹேண்ட்பால் ஜோனல் மேட்சுக்கான பயிற்சியில இன்னைக்கு நாள் 9. இன்னைக்கு காலையில எழுந்து பீச்சுக்கு போயிட்டோம். ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜாக் ஓட ஆரம்பிச்சோம். எப்பயுமே ஓடுற ஜாக் தான், ஆனா இன்னைக்கு என்னமோ புதுசா வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஓடுறதுக்கு ஜாலியா இருந்துச்சு. ரன்னிங் எல்லாம் முடிச்சுட்டு வார்ம் டவுன் பண்ணிட்டு ஹாஸ்டல் போயிட்டோம். ஹாஸ்டல் போயிட்டு கிரவுண்டுக்கு ரிட்டர்ன் 8:30 வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கிட்டே கிரவுண்ட் இருக்கும்போது வெளியே பிராக்டிஸ்க்கு டிராவல் பண்ணி போறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அதனால டீமா கிரவுண்ட் ரெடி பண்ற வேலையில இறங்கிட்டோம். நடுவுல டீ பிரேக். நான் டீயே குடிக்க மாட்டேன், ஸ்டில் சரியான பசி மற்றும் டயர்டு. பிறகு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு சாப்பிட்டு வந்துட்டோம். நம்ம பாடி அண்ட் ஹெல்த் எந்த அளவுக்கு நம்ம கேர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னையும் நம்ம கேர் பண்ணணும். அதை ஜஸ்ட் தண்ணி ஆர் என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு சோப்பு ஃபேஸ் வாஷ் வச்சு யூஸ் பண்ணா எந்த யூஸும் இல்ல. நம்ம ஃபேஸை இன்னும் அது ட்ரையா தான் ஆக்கும், which causes acne and pimples. அதனால தான் I'm using ரெஜினால் மென்னோட அப்போலோ 3-in-1 brightening face wash. இதுல லாக்டிக் ஆசிட் அண்ட் என்சைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம பிராக்டிஸ் முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஃபேஸ்ல இருக்க ஸ்வெட், டர்ட் அண்ட் ஆயிலை க்ளீன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நானும் இந்த ப்ராடக்ட் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட் works with me so well, so do check it out. ரைட், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன். தென் டைம் ஆயிடுச்சுன்னா அகைன் கிரவுண்டுக்கு போயிட்டோம். நம்ம கிரவுண்ட் நமக்கு வேணும்னா நம்ம தான் ரெடி பண்ணி ஆகணும். யாராவது ரெடி பண்ணி தருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். நடுவுல மழை எல்லாம் பெய்யுது. மழையிலையும் அசராம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு நைட் வரை ஒர்க் பண்ணோம். பிறகு சும்மா பீச்சுக்கு போய் சில் பண்ணிட்டு ஹாஸ்டல் வந்துட்டோம். இன்னைக்கு அவ்வளவுதான். மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே. அவ்வளவுதான்.